ஹலோ மை டியர் வியூவர்ஸ் அண்ட் தென் மை சப்ஸ்கிரைபர்ஸ். நான் உங்க பரணி. இது ஒரு ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. ரீசெண்ட் டேஸாக எனக்கு இன்ஸ்டாகிராம் சேட்டில் நிறைய சப்ஸ்கிரைபர் வீவர்கிட்ட இருந்து மெசேஜாக வந்தது. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் கேர்னு சொல்லிக்கிட்டு எஸ்பிஐயோ HDFCயோ கால் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ப்ரீமியம் கிரெடிட் கார்டு கொடுக்குறோம். அந்த ப்ரீமியம் கிரெடிட் கார்டு மீன்ஸ் அதோடைய ஆனுவல் அண்ட் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 10,000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கார்டை உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்க 20,000 30,000 அது பேர் இன்சூரன்ஸ் போகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணதும் கார்டு அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் 3 to 4 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு திருப்பி வந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க. அதான் நம்பர் மாதிரியா இருக்கு. பி கேர்ஃபுல் கைஸ். அண்ட் தென் செகண்ட் இன்சிடென்ட், கார்டு வந்துடும் வீட்டுக்கு, அவர் கையில் கிடச்சிடும். ஸோ 1 or 2 டேஸில் உங்களுக்கு கால் வர ஆரம்பிக்கும். ஸோ முக்கியமாக குஜாஜ் அலையன்ஸ், ஸோ அதேமாரி கால்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கங்க, உங்கள் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை ஏதாவது ஃப்ராடல் ஆக்டிவிட்டி, ஸோ அந்த உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா யாராவது ஸ்வைப் பண்ணிட்டாங்கன்னா கூட நீங்கள் அதை பே பண்ண தேவையில்லை, ஓகே, அது நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் கூட போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இக்னோர் தட் கால். ஓகே, நீங்கள் பின் செட் பண்ண போகிறீங்க, அப்புறம் லிமிட் செட் பண்ண போகிறீங்க. லிமிட்டை செட் பண்ணீங்க, எனக்கு 5,000 10,000 லிமிட் போதும். நீங்கள் அதாவது பெரிய டிரான்சாக்ஷன் ரேராக தானே பண்ணுவீங்க. அப்போ வேணும்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் லாகின் பண்ணி லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ஈவன் நம்ம சப்ஸ்கிரைபர்ல என்ன சொல்லுவாங்க, ப்ரோ எனக்கு லிமிட்டே 20,000 30,000 தான், அவனுக்கு எங்கே 1 லட்சம் 2 லட்சம் அப்படி பேசிட்டு இருக்காருங்க. ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி கால் வந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டை வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, நீங்கள் இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் போட வேண்டியது 2 இன்சூரன்ஸ். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னொன்று டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ அது விட்டா வேற எந்த இன்சூரன்ஸும் நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸ் வீடியோ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சர்வீஸ் அக்கௌண்ட் எந்த வித சந்தேகம் வந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பாய்.